அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோ பகடன் துக்க கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். எல்லாம் என்ன பண்றீங்க? நல்லபடியா படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், குரூப் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள், நம்மளுடைய பேட்ச் ஸ்டூடெண்ட், யூடியூப் ஸ்டூடெண்ட், எல்லாருமே இந்த வீடியோ பத்தி ஒரே ஒரு நிமிஷம் வந்து பார்த்தோன்னா கேட்டுட்டு போயிருங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். அதுக்கு முன்னாடி நம்ம 2026 குரூப் 4 பேட்ச், ஓகேங்களா? அதுக்கு பேமெண்ட் பண்ணவங்க வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு சாட்டர்டே ஈவினிங் 5 o'clock உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பத்தில 3 இன்ஃபர்மேஷன். என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து டிஎன்பிசி 2 வருஷமா படிச்சுட்டு இருக்குவேன், 3 வருஷமா படிச்சுட்டு இருக்கவங்க, ஓகேங்களா? இல்ல புதுசா படிக்கிறவங்க எல்லாரும் நோட் பண்ணுங்க. நம்ம 2026ல நான் ஒரு வேலைக்கு நான் ஜாப் வாங்கணும், டிஎன்பிசியில் குரூப் 1 குரூப் 2 இல்லை குரூப் 4 நான் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, டிஎன்பிசி எந்த மாதிரி நமக்கான கேள்விகள் எடுக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரியான பேட்டர்ன் யூஸ் பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். இந்த ரியாலிட்டியை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் ப்ரிப்பரேஷனும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே ஸ்கூல் புக் எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸ்கூல் புக்கில் ஜிகே படிச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக்கில் தமிழ் படிச்சிருப்பீங்க, எல்லாமே ஓகே தான். பட் ஸ்கூல் புக்கை தாண்டியுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு சில தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்க வேண்டிய சூழல் வந்தாச்சு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அந்த கட் ஆஃப்குள்ள ரீச் ஆகும். இல்லை நம்ம என்ன ஆடுவோம், அந்த பார்டர்லேயே நிற்போம். ஸோ நம்ம புக் சோர்ஸுங்கிறது நமக்கு பிரைமரி. நல்லா கேளுங்க, நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு புக் சோர்ஸ் ஒரு பிரைமரியான சோர்ஸ். அதாவது என்ன பிரைமரி சோர்ஸ்னா என்ன, ஒரு 50 to 60% பேஸ் நமக்கு அதுதான். பட் 50 to 60% பேஸ் வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். அதுலேயும் அடுத்த எக்ஸாம் ஏன் ரொம்ப கஷ்டம் சொல்கிறேன்னா, எல்லாருமே அந்த புக் சோர்ஸை தாண்டி கொஞ்சம் அவுட் சோர்ஸில் இருக்கிற கண்டென்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்குங்க. இந்த தடவை யாரும் அவ்வளோ பண்ணியிருப்பாங்களாங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா டிஎன்பிசி வந்து அவுட் சோர்ஸோட கேள்விகள் இந்த அளவுக்கு போவாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்க்கல. லாஸ்ட் குரூப் 4 குரூப் 2 கூட கொஞ்சம் எதிர்பார்த்துருப்போம் குரூப் 4 வச்சு. ஆனால் நெக்ஸ்ட் குரூப் 4 குரூப் 2 நமக்கு தெரிஞ்சு போச்சு, கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா புக் சோர்ஸ் அடிப்படையாக வச்சு மட்டும் எழுதுகிற மார்க் நமக்கு போதுமானதாக இருக்காது. நாம் இங்கே நம்மளுடைய கன்வீனியன்ட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரிசல்ட் எடுக்க முடியாது. நான் திரும்பவும் நான் சொல்கிறேன், ரியாலிட்டி என்ன, கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்படி ஒரு சூழல் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டாங்க, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இதை நம்ம எதுவுமே எதிர்த்தும் கேட்க முடியாது. ஒரே வகையில் என்ன சொல்லிடுவாங்க, குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் எடுக்கணும், ஸோ தரத்தை நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இன்க்ரீஸ் பண்ணிட்டோம், படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படித்து வேலை வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அப்போ குரூப் 2 குரூப் 1 குரூப் 4 இது எல்லாத்துக்குமே அவங்களுடைய தரம்ங்கிறது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு யூபிஎஸ்சி தரத்துக்கு கேள்விகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புக்கை தாண்டி கேள்விகள் நிறைய வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னா, சார் இது புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்கன்னா மேபி அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க, அது புத்தகத்தில் இருந்திருக்கலாம். அப்படிங்கிற மாதிரி தான் இனிமேல் இருக்கணும். அப்படிதான் இனிமேல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கேள்வி எடுக்கிறாங்க, ஒரு முகவுரை சம்பந்தமா ஒரு கேள்வி எடுத்திருக்காங்கன்னா அந்த கேள்வி அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க, வேற ஏதாவது புக்லேருந்து எடுத்திருப்பாங்க, ஒரு லட்சுமிகாந்த் புக்லேருந்து கூட எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த தகவல் நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்துச்சுன்னா பை லக் நம்ம வந்து ஸ்கூல் புக்கை படிச்சிருக்கும் போது நம்ம அட்டன் பண்ணிடலாம். அப்போ பிரைமரி சோர்ஸுங்கிறது ஒரு 50 to 60% தான் ஸ்கூல் புக் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில். 50 to 60%, அதை தாண்டி கூட கிடையாது, 60 கூட கிடையாது, 50 தான். ரிமைனிங் இருக்கக்கூடிய 50%க்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், அது தமிழாக இருந்தாலும் சரி, ஜிகேவாக இருந்தாலும் சரி, மேக்ஸாக இருந்தாலும் சரி, எவ்வளோ எஃபோர்ட் போடுறங்கிறது வச்சு நமக்கான ரிசல்ட். இல்லைன்னா நம்ம என்ன ஆகும்னா திரும்பவும் அதே பார்டர்லேயே வந்து நிற்போம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாமில் ஒரு கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா ஒரு 160 மார்க் மேலே எடுக்கிறவங்களுக்கு தான் வேலை கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் கட் ஆஃப் 160 மேலே கன்ஃபார்ம் வரும். இந்த இடம் ஏன் கம்மியாக வந்து தெரியுங்களா, இந்த இடம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை கொஸ்டின்ஸ் இப்படி கேட்பாங்கன்ட்டு. அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல், மேக்ஸ் நல்லா தெரிஞ்சுமே போட முடியாமல் போயிட்டு தமிழுக்கு அதிக நேரங்கள் வந்து எடுக்கிற மாதிரி சூழல் வந்துருச்சு. கொஸ்டினே வந்து பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது கொஸ்டின் இப்படி இருக்கு, அந்த அப்செட்லேயே நிறைய பேர் விட்டுருப்பாங்க. பட் அடுத்த எக்ஸாமில் எல்லாரும் உஷாராயிடுவாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், குரூப் 4 எக்ஸாம் எழுதினவங்க குரூப் 2 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, சும்மா போய் எழுதி வந்திருப்பாங்க, நல்ல ஸ்கோர் எடுத்திருப்பாங்க. குரூப் 4ஓடவே நல்ல ஸ்கோர் எடுத்திருப்பாங்க. ஏன்னா மைண்ட் எல்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, கேள்வி இப்படி தான் இருக்கும், அவுட் சோர்ஸ்ல இருந்தா போகும் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிட்டு போனதுனால அவங்களால ஒரு கெஸ் பண்ணி போடுற ஆன்சர் கூட ஈஸியாக வந்து அவங்களால என்ன பண்ணிச்சு, ஆன்சர் கரெக்டாக முடிஞ்சு. அப்போ மைண்ட் லெவலில் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமில் நம்ம குரூப் 4 குரூப் 2 நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புத்தகத்தினுடைய சோர்ஸ் 50%, அவுட் சோர்ஸ் நம்ம கம்பல்சரி படிக்கணும். சார் அவுட் சோர்ஸ்லாம் படித்து அவ்வளோ படிக்க முடியுமானா, யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இங்கே வேலை, அவ்வளோதான்,
வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து வேக்கண்ட் முன்ன மாதிரி போடுறது கிடையாது. புரியுதுங்களா? அப்ப புக்கோட கேள்விகளும் வந்து முன்ன மாதிரி வந்து பார்த்தோன்னா புத்தகத்திலேயே வந்து ஒரு 70 to 80% கேட்பாங்க. இப்ப அப்படின்னு கேட்கறது கிடையாது. அப்ப நாம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா மட்டும்தான். இல்ல அடுத்த டைம் புக்ல இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்னா நம்ம தான் புக்கையும் சேர்த்து தானே படிக்க போறோம். அப்ப புக்கை மட்டுமே படிச்சுட்டு போனா ஒரு ரிஸ்க் எடுப்போம். இன்கேஸ் புக்கத்துல இருந்தே எல்லா கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நம்ம பை லக் நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஆனா அது நடக்குமானா அது நீங்க முடிவு பண்ணீங்க. நடக்குமா நடக்காதங்கிறது நீங்க முடிவு பண்ணீங்க. டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் அந்த ரிஸ்க் பேட்டர்னே நான் எடுக்கக்கூடாது. நான் வந்து புக் சோர்ஸ் நல்லா படிச்சுக்கிறேன். அவுட் சோர்ஸ்ல இருக்கிற கண்டென்ட் நல்லா படிப்பேன். எவ்வளோக்கு எவ்வளோ முடிக்குதோ அவுட் சோர்ஸ்ல நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிக்கணும். அதுதான் இந்த இடத்துல வந்து ஒருத்தர் ஸ்கோர் வந்து பார்த்தோன்னா முன்னாடி பின்னாடி நகர்த்துறது காரணமே அதுதான். ஒரு 5 மார்க் முன்ன பின்ன டிஃபரெண்ட் எதனால வருது? ஒரு 10 மார்க்ல நம்ம போயிருக்கோம். எதனால? நம்ம கொஞ்சம் தகவல் அதிகமா வெளியில இருந்து தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இப்ப நாமளே வந்து பாருங்க, இதுக்கு முன்னாடி குரூப் 4 குரூப் 2 எல்லாம் வந்து பண்ணும்போது முழுக்க முழுக்க புத்தகத்தின் அடிப்படையில் நம்ம பண்ணிருப்போம். இந்த இடம் ஏன் நம்ம புக் சோர்ஸ் இல்லாம அவுட் சோர்ஸோடும் சேர்த்து நம்ம இன்க்ளூட் பண்றோம்னா அடுத்த டைம் மிஸ் ஆகவே கூடாது. நம்ம கிறிஸ்டோபா அகாடமி ஃபாலோ பண்ணக்கூடிய யூடியூப் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், பேட்ச் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், அடுத்த டைம் இதனாலதான் போச்சு அப்படின்னு ஒரு காரணமே இருக்கக்கூடாது. அப்ப ரியாலிட்டி இந்த கஷ்டப்பட்டு தான் ஆகணுங்கிற அந்த ரியாலிட்டியை சொல்லி தான் நம்ம கொண்டு போகணும். இதுக்கு யார் அடாப்ட் ஆகிறாங்களோ அவங்க ஃபாலோ பண்ணணும். எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்ப நம்ம வந்து பார்த்தோன்னா ஜிகேக்கு நம்ம கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஐஎன்எம் தனியா, பாலிட்டி தனியா அப்படின்னு டாபிக்கா பிரிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இதை நம்ம புதுசா படிக்கும் போது ஒரு சிலருக்கு வந்து சிரமமா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி புக்லேயே படிச்சுட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு அப்படி பார்க்கும்போது ஐயோ நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம இவ்வளவு டெப்தா படிக்கணுமா, இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த ஸ்கோர் பண்ண முடியுங்கிறது நம்ம அந்த ரியாலிட்டி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நம்ம அதில் பாஸ் பண்ண முடியாது. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு தெரியாம அவ்வளோ பேர் அவ்வளோ விஷயங்கள் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும் புத்தகத்தில் தான் படிக்கிறான்னு. கிடையாது. நிறைய பேர் அவுட் சோர்ஸ்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்குண்டான கோத்ரூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்ப காம்படிஷனுங்கிறது ரொம்ப அதிகமா போயிடுச்சு. அடுத்த டைம்ல ரொம்ப அதிகமா இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்த டைம்லாம் ரொம்ப அதிகமாவே காம்படிஷன் இருக்கும். ஏன்னா இந்த தடவை பார்டர்ல விட்டுறவங்க எல்லாருமே அடுத்த டைம் உங்களுக்கான காம்படிஷன். அப்ப நம்ம வந்து அவங்களையும் தாண்டி முன்னாடி வந்தாதான் நம்ம அந்த கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். அப்ப எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பார்டர்ல இருக்கிறவங்களாம் இல்ல ஒரு 10 மார்க்ல 5 மார்க்ல போனவங்க, 2 மார்க் 3 மார்க்ல போனவங்க, இவங்க எல்லாமே அடுத்த எக்ஸாம் விட மாட்டாங்க. அடுத்த எக்ஸாம்ல கொஞ்சம் அவுட் சோர்ஸ்ல எவ்வளவுக்கு எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ பண்ணிடுவாங்க. பட் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் லெவல்ல கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். ஆனா ரிசல்ட் வரும். நீங்க கஷ்டப்பட்டு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம டீம் அதுக்காக தான் ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு டாபிக்குமே, இப்ப பாலிட்டிலாம் வந்து பார்த்தா ஃபுல் மார்க் எடுக்கலாம், கன்ஃபார்மா ஃபுல் மார்க் எடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பாலிட்டி கிளாஸ் எடுக்கிறாங்க. ஐஎன்எம் அதே மாதிரி தான். ஐஎன்எம்ல சாரோட கிளாஸ் நீங்க கவனிச்சீங்கனாலே போதுமானது. பாலிட்டிக்கும் அதே மாதிரி தான். ஜிகே பொறுத்த வரைக்கும் நீங்க கிளாஸ் கவனிச்சீங்கனாலே நிறைய தகவல் தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா வெல் நாலேஜ்ல அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வெல் நாலேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. அப்ப அது சம்பந்தமா உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும்போது இப்ப பாலிட்டிலாம் வந்து பார்த்தோன்னா மேடம் எக்ஸ்ட்ரா தகவல்லாம் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதை கேட்டாலே நீங்க உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மைண்ட்ல அந்த கான்செப்டே மைண்ட்ல நின்றும். அதுக்கப்புறம் நீங்க நோட்ல ரிட்டர்ன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு இடம் ரிவிஷன் பண்ணிக்க போறீங்க. சிரமப்படாம இருக்கணும். சிரமப்படாம அந்த விஷயத்த பண்ணணும். முன்ன பின்ன வந்தாலும் வரிசை. அதனாலதான் உங்களுக்கு கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 கூட ஒரு பிளேலிஸ்ட்ல நம்ம அழகா வந்து என்ன பண்ணிருக்கோம், ஆட் பண்ணிருக்கோம். நீங்க அப்படியே கிளாஸ் 1, கிளாஸ் 2 நீங்க கூட எழுதிக்கிட்டே வாங்க. நான் சொல்றேன்ல, பாதிக்கு மேல நீங்க தாண்டிட்டாலே, நான் சொல்றேன்ல பாதிக்கு மேல ஒரு பிப்ரவரி மார்ச் வரைக்குமே நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்து பாருங்க, எவ்வளவு விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க பாருங்க. அதுவே உங்களுக்கு முக்கியமான எல்லா கண்டென்ட்டுமே அதுக்குள்ள வந்திருக்கும். பாலிட்டிலாம் இப்ப குடியரசுத் தலைவர்னு ஒரு ஹெட்டிங் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப குடியரசுத் தலைவர்ல புத்தகத்துல இல்லாம நம்ம எப்படி நோட்ஸ் கொடுப்போம்? ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர்னா யார், குடியரசுத் தலைவர் பத்தின ஆர்டிகல், மொத்த ஆர்டிகல் எத்தனை, ஒவ்வொரு ஆர்டிகல் என்ன சொல்லுது. சரி, ஓகே. இப்ப குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் என்ன, குடியரசுத் தலைவருடைய தேர்தல் முறைகள் என்ன, எப்படி தேர்ந்தெடுப்பாங்க குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவருடைய அந்த பார்லிமெண்ட்ல குடியரசுத் தலைவருடைய பங்களிப்பு என்ன, குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, குடியரசுத் தலைவருடைய கால வரிசைகள் என்ன, இது எல்லாமே அந்த குடியரசுத் தலைவர்ங்கிற கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடும். பட் இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் எதிர்பார்க்க முடியுமானா முடியாது. ஒரு 50% இருக்கும், ஆனா 50% இருக்காது. அப்ப நம்ம அந்த மாதிரி டாபிக்கா பிரிக்கும் போது குடியரசுத் தலைவருக்கு சம்பந்தமா எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம போட்டுடலாம்.
அப்ப எல்லாத்துக்கும் நம்ம அப்படி போகணும் அவசியம் கிடையாது. ஆனா தேவையானதுக்கு நம்ம அப்படிதான் போய் ஆகணும். புரியுதுங்களா? தேவையான கண்டென்ட்டுக்கு நம்ம அவுட் சோர்ஸ் போய் தான் ஆகணும். ஏன்னா கேள்விகள் அப்படி கேட்டிருக்கிறதுனால தான். அப்ப அடுத்த டைம் போகும்போது நீங்க பயப்படவே தேவையில்லை. இப்ப அடிப்படை கடமைகள்லாம் இந்த ஆர்டிகல் இருந்து இந்த ஆர்டிகல் வரைக்கும் அடிப்படை கடமைன்னு சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான். ஆனா அடிப்படை கடமைகள்ல உட்பிரிவோடு இருக்கு. ஒரே ஒரு ஆர்டிகல் தான். ஆனா உட்பிரிவு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுமே இப்ப 11 அடிப்படை கடமை என்னங்களுக்கு தெரியும். ஆனா 11 அடிப்படை கடமையும் எந்தெந்த அடிப்படை கடமைகள் வந்து என்ன ஆர்டிகல் உட்பிரிவோட என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப அரசு காட்டும் வழிமுறை நெறிமுறைகள், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி. அப்ப இந்த டிபிஎஸ்பில கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல்ல இருந்து இந்த ஆர்டிகல் வரையும் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு ஆர்டிகல் என்ன சொல்லுது, ஒவ்வொரு ஆர்டிகலும் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம டெப்தா தெரிஞ்சுக்கணும். வேற வழி இல்லை. அப்படிதான் கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அப்ப தேவையான ஒரு சில கண்டென்ட்டுக்கு நம்ம டெப்தா படிச்சுதான் ஆகணும். அப்பதான் நம்ம அந்த ஸ்கோர் எடுக்க முடியும். ஐஎன்எம்முக்கு அதே மாதிரி தான். மற்றதுக்கு தேவைப்படாது. இந்தியன் ஹிஸ்டரிக்கு அந்த சிந்து சமூக நாகரிக குப்தர்கள் அதுக்கெல்லாம் நம்ம புக் சோர்ஸ் தான். ஜாகிரபிக்கு புக் சோர்ஸ் தான். புரியுதுங்களா உங்களுக்கு? எக்கனாமிக்ஸுக்குமே வந்து புக் சோர்ஸ் தான். ஒரு 30% அவுட் சோர்ஸ் நமக்கு ஒரு சிலதுக்கு தேவைப்படும். இந்த நிதி ஆயோக்கு, அப்புறம் இந்த 5 ஆண்டு திட்டங்கள் ரிலேட்டடா, அப்புறம் அந்த பட்ஜெட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கண்டென்ட் அதுக்கு தான் தேவைப்படுமே தவிர மற்ற எல்லாமே புக் சோர்ஸ் தான். அப்ப எதுக்கு அவுட் சோர்ஸ் தேவையோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். வேற வழி கிடையாது. கிளியரா? புரிஞ்சுங்களா? ஸோ நம்ம கிறிஸ்டோபா அகாடமி பேட்ச் ஸ்டூடெண்ட், யூடியூப் ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் நல்லா கேட்டுங்க. நாம கொடுக்கக்கூடிய நோட்ஸை பக்காவா படிங்க. அதுல எல்லாமே கவர் ஆயிடுதான்னா எல்லாமே கவர் ஆயிடுது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு தேவையான கண்டென்ட் வைக்க முடியுமோ வச்சிருப்போம். 95% அதுல வந்துடும். அந்த 5% உங்களுக்கு அங்கங்க மிஸ் ஆனா கூட நீங்க கேள்விப்படுற ஏதாவது எக்ஸ்ட்ரா தகவல்னா கூட உங்க அந்த பேஜ்ல எழுதி வச்சு. இப்ப குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் A to Z நம்ம கொடுத்துருவோம். ஏதாவது ஒண்ணு நீங்க ஏதாவது வெளியில கேள்விப்படுறீங்களா அந்த பேஜ்ல போய் எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். எங்கேயோ டெஸ்ட் போடுவீங்க, ஒரு ஃப்ரீ டெஸ்ட் ஒரு இடத்துல போடுறீங்க, கொஸ்டின் பேப்பர்ல பாக்குறீங்க, அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறீங்களா, நம்ம அதுல கொடுக்கலையா நோட் பண்ணி வச்சுங்க, அவ்வளவுதான். நம்ம மேக்ஸிமம் கொடுத்துருவோம். இருந்தாலும் சொல்றேன், மிஸ் ஆகுறது அப்படி மாதிரி நோட் பண்ணி வச்சுங்க. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு வந்து உங்களுக்கு மார்க் கூடுதலா வரும். தகவல் நிறைய தெரிஞ்சுக்குங்க. தமிழுக்கும் அதே மாதிரி தான். தமிழுக்கு ஏன் வந்து யூனிட் 7ல ஒவ்வொன்றுமே 4 அடியா 4 மணி கடைகள்லாம் ஏன் வந்து டெப்த் எடுக்கிறாங்க? இந்த பக்கம் இலக்கணம் யூனிட் 1 ஏன் டெப்த் எடுக்கிறாங்க? ஸோ கணேஷ் சாரா இருக்கட்டும், இந்த பக்கம் மோகன் சாரா இருக்கட்டும், சரி ராஜ் சாரா இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதுக்கு முன்னாடி குரூப் 4ல போட்ட எஃபர்ட்டை விடவே டபுள் மடங்கு தான் போடுறாங்க. நோட்ஸுமே என்ன பண்றாங்க, அதை சார்ந்திருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தகவல் எங்கெங்கெல்லாம் வெளியில இருக்கோ அதையுமே இன்க்ளூட் பண்றாங்க உள்ள. ஒருமைப்பன்மை சம்பந்தம் புத்தகத்தில் இருக்க தகவல், கொஞ்சம் நெட்ல இருக்கிறது, கொஞ்சம் அவுட் சோர்ஸ்ல இருக்கிறது, எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், போன தடவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்ததுக்கும் இந்த தடவை டீச் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா டிஎன்பிசி அப்படி போயிட்டாங்க, நாமளும் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிக்கணும். இன்னும் கொஞ்சம் உங்களை ஹார்டா வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும், தகவல் நிறைய தெரிஞ்சுக்க வைக்கணும். நிறுத்தற்குரிய புக்ல இருக்கிற தகவல் தாண்டி வெளியில என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு கொஞ்சம் அதையும் இன்க்ளூட் பண்ணும். அதை மாதிரி தான் ஒவ்வொரு டாபிக்குமே நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் தான் கேள்விகளாம் இடம்பெறும். அப்ப அந்த கான்செப்டா நடத்துறதுக்குள்ளேயும் தகவல் கொஞ்சம் உள்ள நுழைக்கணும். அவுட் சோர்ஸ்ல இருந்து புக்ல நிறைய இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே செப்பரேட்டா உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இந்த தடவை என்னன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிக கடின உழைப்பு நமக்கு தேவை. அந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்குங்க. நமக்கு கடின உழைப்புன்னு ஏன் சொல்றேன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச ப்ரிப்பரேஷனை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவுட் சோர்ஸை தேடி தேடி நம்ம படிக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும், டைம் இழுக்க தான் செய்யும். பட் அதை நம்ம ஐயோ நமக்கு இது டைம் எடுக்குது, இப்படி நம்ம படிச்சா எப்போ படிக்க முடிக்கிறது, புத்தகத்தில் படிச்சா ஈஸியாக படிச்சலாம் நீங்க போனீங்கன்னா ஈஸியாக படிச்சுட்டீங்க, ஈஸியாக முடிச்சிடுவீங்க. ஆனால் எக்ஸாம்ல நமக்கு மார்க் வருமாங்கிறது நீங்க யோசிச்சு பார்த்துங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். அதனால அவுட் சோர்ஸும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கன்னு நான் சொல்றேன். கிளியரா? புரிஞ்சுங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கணுமோ தெரிஞ்சுங்க. அது உங்களுக்கு வெற்றிக்கு இன்னும் 4 பேத்துக்கு முன்னாடி நீங்க போய் நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். கிளியரா? புரிஞ்சுங்களா? அதனாலதான் நம்ம நோட்ஸ் வந்து பார்த்தோன்னா, நான் இப்பவும் சொல்றேன், நம்ம கிறிஸ்டோபா அகாடமி யூடியூப் ஸ்டூடெண்ட், பேட்ச் ஸ்டூடெண்ட், நாங்க உங்களுக்கு 25 ஸ்கெடியூலுமே உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், பக்காவா வீடியோவோடவே நம்ம எல்லாமே கொடுப்போம். நம்ம யாரு கரெக்டா அந்த வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறீங்களோ கடைசி வரைக்கும் உங்களால கன்ஃபார்ம் கிளியர் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட எஃபர்ட் உண்மையா இருந்துச்சுன்னா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. அதுக்குண்டான விதையை நாங்க போயிட்டே இருப்போம். நீங்க தண்ணி மட்டும் ஊத்திட்டு வந்தீங்கன்னா போதும். எங்களுக்கு நல்லாவே தெரியும் இனிஷியலா வரக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸ். இனிஷியலா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இன்வால்மெண்டா வீடியோ பார்ப்பாங்க. இதே வந்து பாருங்க, டிசம்பர் 15 எடுத்து பாருங்க, பாதி பேர் காணாம போயிருப்பாங்க. அடுத்த ஜனவரியில பாருங்க, இன்னும் 10% காணாம போயிருவாங்க. நமக்கு தெரியும் எண்ட்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க தான் ரிசல்ட் கொடுப்பாங்க.
நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன் பாதியில அங்கங்க நிப்பாங்க? மைண்ட் டைவர்ட் ஆகும். வேணாம் கஷ்டமா இருக்கு, ஈஸியானதை ஒன்று ஃபாலோ பண்ணலாம், இல்ல நம்ம இப்படி படிச்சுக்கலாம், அப்படி நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் போயிட்டே இருக்கும். டிஎன்பிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம மைண்ட் இப்போ மாற்ற மாட்டோம். நம்ம கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திட்டு போயிட்டே இருப்போம். கடைசி என்ன ஆகும்னா, அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், அகல பாதையில கால் வைப்பான்னு சொல்றாங்கல்ல, ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி ஆயிடும் நமக்கு. பட் தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க அந்த ரிசல்ட் எடுப்பாங்க. நீங்க ஒரு இடத்துல ஃபாலோ பண்றீங்களா, கடைசி வரைக்கும் அங்க ஃபாலோ பண்ணுங்க. இங்கன்னு கிடையாது, எங்கனாலுமே அதான். யாரோ ஒருத்தர் ஃபாலோ பண்றீங்களா, அவங்க மேல நம்பிக்கை வைங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு எது மிஸ் ஆகுதோ அது வெளியில இருந்து எடுத்துங்க, அவ்வளவுதான். இங்கிருந்து என்னோட இதுலயுமே அதே தான் சொல்றேன் நான். சொல்றது புரியுதுங்களா? ஸோ கடைசி வரைக்கும் நமக்கு வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே நம்ம கொடுப்போம். நம்ம கிறிஸ்டோபா அகாடமி பொறுத்த வரைக்கும் நாங்கள் பெருமையாக சொல்லிக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, ஆஸ் பர் ஸ்டடி பிளான் படி நாங்கள் என்ன கொடுத்துருக்கோமோ அது எல்லாத்துக்குமே நாங்கள் டீச்சிங் வீடியோ கொடுக்குறோம். ஆஸ் பர் ஸ்கெடியூல் படியே வரிசையாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்தா புதுசாக நோட்ஸ் எடுத்து நம்ம நடத்திட்டு கொடுத்துருக்கோம். எல்லாருமே வீடியோ கிளாஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சேனல் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ஸ்டடி பிளான் படி கொடுப்பாங்கன்ட்டு. நமக்கு டீம் இருந்ததுனால நம்ம அதை பண்ணுறோம். இதை நான் சிங்கிளாக இருந்தாலும் பண்ண முடியாது நான். பட் நம்ம டீம் வந்து இருக்காங்க, அவங்களும் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்கள் மேலே அந்த அளவுக்கு அக்கறை இருக்குது. அவங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறாங்க. எல்லாமே குவாலிட்டியான கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணால் லக், நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் நல்ல மார்க்கோட. அது உங்கள் கையில் தான் இருக்குது. கஷ்டப்படுறதுக்கு ரெடி ஆகிங்க. நான் சொல்கிறேன்ல, நான் என்னோட தாரக மந்திரம் அது ஒன்று தான். கஷ்டப்பட்டு முழுசாக கஷ்டப்பட்டு ரிசல்ட்டை பற்றி யோசிக்காத. முழுசாக கஷ்டப்பட்டு உன் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வா, ரிசல்ட் உன்னை தேடி வரும். உனக்கான உழைப்புக்கான ஊதியம் உன்னை தேடி வரும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்க. கஷ்டப்பட்டு முழுசாக கஷ்டப்படு. கொஞ்சம் நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், தூக்கத்தை மினிமம் தூக்கம் எடுத்துக்கணும், ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்கணும், உடல்நிலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். தூங்காமல் டெய்லி 1 மணி நேரம் மட்டும் நான் தூங்கிட்டு நான் படிக்கிறேங்கிறதுல பிரோஜனமே இருக்காது. மனசளவுலையும் ரெடி ஆகணும் இல்லை, புரியுதுங்களா? ஸோ மினிமம் தூக்கம் 5 to 6 hours கம்பல்சரி இருக்கணும். அந்தந்த வேலையை கரெக்டாக சாப்பிட்டுக்கணும், உடம்புக்கு எடுத்துக்கூடாது. இதுக்கு நடுவில் நம்ம ப்ரிப்பரேஷன் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்கணும். நாங்கள் போகிற பாதையில் எங்கள் பின்னாடி வந்தாலும் ஓகே தான், எங்கள் கூடவே வந்தாலும் ஓகே தான். ஆனால் நாங்கள் போகிற பாதையில் வந்துக்கிட்டே இருங்க, கன்ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணலாம், நல்ல மார்க்கோடவே பாஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். அடுத்த வீடியோ வந்துட்டு இருக்கு. நம்ம டீம் எல்லாருமே வீடியோ வந்து பார்த்தோன்னா எடுத்து எல்லாம் அன்லிஸ்ட்டில் வச்சிருக்காங்க. நேற்று நான் பேட்ச் வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனால எதுவுமே போஸ்ட் பண்ணல. ஒரு 10-15 வீடியோ இருக்கு, ஒன்று நான் போஸ்ட் பண்றேன். ஈவன் மேக்ஸ் வீடியோ கூட அதில் தான் இருக்கு, ஒன்று போஸ்ட் பண்றேன். ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, எல்லாத்துக்கும் பிளேலிஸ்ட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். பிளேலிஸ்ட் எல்லாரும் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலை சந்திக்கலாம். இது கிஷோபா அகாடமி, உங்க கிருஷ்ணன். தேங்க்யூ.